இன்று வாயேஜர் 1 ஸ்பேஸ் கிராஃப்டோட கேமராவை டர்ன் ஆன் பண்ணா நமக்கு என்ன தெரியும்? வாயேஜர் 1 மனிதனால் உருவாக்கப்பட்டு விண்வெளியில் மிகவும் தொலைதூரத்திற்கு சென்ற ஒரு பொருள். இது பூமியிலிருந்து 24 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் போயிட்டு இருக்கு. 1990 காதலர் தினத்தன்று பேல் ப்ளூ புள்ளி மாதிரி தெரிகிற நமது பூமியை படம் பிடித்து அனுப்பியது. அதற்கு பிறகு 34 நிமிடம் கழித்து விண்கலத்தில் இருக்கும் மற்ற அறிவியல் கருவிகள் செயல்பட மின்சாரம் தேவைப்படும் அப்படிங்கறதால மின்சாரத்தை சேமிக்க கேமராவை பெர்மனண்டா டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, இன்று அந்த கேமராவை ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், கேமராவை ஆன் பண்றது சாத்தியம்தான். இருந்தாலும் வாயேஜர் இன்டர்ஸ்டெல்லார் மிஷன்ல கேமராவுக்கு முன்னுரிமை இல்ல. ஒருவேளை கேமராவை ஆன் பண்ணா அது சரியா வேலை செய்யுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இப்போ அந்த கேமராவை மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணா நம்மளால அதிகமா எதையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் சூரியன் நமது நிலவின் ஒளியை விட 16 மடங்கு பிரகாசமா இருக்கும். இது படங்களை இருட்டாக மாற்றும். இதனால் சூரியன் மற்றும் சில கிரகங்கள் மங்கலாக தெரியும். ஸ்டார் கான்ஸ்டலேஷன், அதாவது நட்சத்திர கூட்டம் இதுவரை நம்ம பார்த்ததை கம்பேர் பண்ணா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே தான் இருக்கும். குறிப்பிடத்தக்க நட்சத்திர மாற்றங்களுக்கு வாயேஜர் 1 இன்னும் ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் பயணிக்க வேண்டும். இதற்கு அதிக நேரம் தேவைப்படும்.